வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 30 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சாதனை மற்றும் சபதத்தை நிறைவேற்றினார் தமிழக முதல்வர் என்று கூறினால் அது மிகையாகாது. தமிழ்நாட்டில் முதலாக திருவாரூர் மாவட்டத்தில் 1000 கோடி மதிப்பீட்டில் மத்திய பல்கலைக்கழகத்தை தமிழக முதல்வர் இன்று தொடங்கி வைத்ததாகவும் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் கபில் சிபில் இதன் முன்னிலை வகித்ததாகவும் தமிழகத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்திற்கு 50% இடஒதுக்கீடை பெற்றுத்தர வேண்டும் என்று கபில் சிபிலிடம் தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்ததாகவும் திருவாரூரிலிருந்து செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் தலைமையில் சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்பு முல்லை பெரியாறு அணை பிரச்சினை மற்றும் ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் இதில் பேசிய வைகோ அவர்கள் தமிழர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் துரோகம் இழைத்துவிட்டது என்றும் துரோகத்திற்கு முக்கிய காரணம் தமிழக முதல்வர் கருணாநிதி தான் என்றும் இலங்கை கடற்படையில் சீனர்கள் அதிகம் இருந்து இந்தியர்களை சுட்டது என்றும் தற்போது இதில் சீனர்கள் ஈடுபட்டிருப்பதை மத்திய அரசு கண்டும் காணாமல் இருப்பது கண்டனத்துக்குரியது என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இயக்கப்படும் அரசு விரைவு பஸ்கள், சொகுசு பஸ்கள், பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்களில் இனி சேட்டலைட் மூலம் சினிமா மற்றும் விளம்பரங்களை ஒளிபரப்பு செய்ய அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் பரிட்சித்தமாக 250 பஸ்களில் சேட்டலைட் மூலம் ஒளிபரப்பப்பட்ட விளம்பரங்களில் பயணிகள் அமோக வரவேற்பு கிடைத்ததால் அடுத்த மாதம் முதல் 10,000 பஸ்களில் இந்த சேட்டலைட் விளம்பரங்கள் ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் இது சென்னையில் இருந்து தமிழகம் முழுவதும் உள்ள 10,000 பஸ்களுக்கும் நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியா விமானிகளின் வேலை நிறுத்தம் இன்று வாபஸ் பெறப்பட்டதாகவும் இன்று இரவிலிருந்து ஏர் இந்தியா விமானங்கள் பறக்க துவங்கும் என்று அதனுடைய ஏர் இந்தியா விமானிகளின் சங்க தலைவர் செய்தி வெளியிட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் மாமாவும் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியின் தாத்தாவுமான குட்ரோச்சியை பிடிக்க முடியவில்லை, அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை, ஆகியோர் போஃபர்ஸ் வழக்கை நாங்கள் கைப்பிடிக்கிறோம் என்று மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி கூறியிருப்பது இந்தியாவே அதிர்ச்சி அடைந்திருக்கிறது என்றும் இவரைதான் இந்தியாவின் தேச துரோகி மற்றும் தீவிரவாதி என்று கூறலாம் என்று நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் கடுமையாக தாக்கி அவர் மீது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். கேரளாவில் உள்ள தேக்கடி ஏரியில் 80 பேருடன் சென்ற 2 அடுக்கு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30 பேர் உயிர் இழந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் தற்போது தேடும் பணி நடந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் தேக்கடியிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை மன்றத்தை நோக்கி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் ராட்சச ராஜபக்சேவை உடனடியாக ஈழ நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதாக சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் அமெரிக்க ராணுவத்தினர் 1,00,000க்கும் மேற்பட்டோர் உள்ள நிலையில் அவர்களின் 4,000 பேரை அக்டோபர் மாதம் அமெரிக்காவுக்கு திரும்பி அழைத்துக் கொள்ள இருப்பதாக வாஷிங்டன் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தின் கிழக்கு பகுதியான தெரான் நகரில் உள்ள கிறிஸ்துவ ஆலயம் ஒன்றில்
மத சார்பான மாநாடு நடப்பதற்காக விரிக்கப்பட்டிருந்த பெரிய பந்தல் ஒன்று சரிந்து விழுந்ததில் 24 பேர் உயிர் இழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக காட்மாண்டுவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் இன்று ஏற்பட்ட ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் அமெரிக்கர் ஒருவர் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு கடும் சவாலாக இருந்த எலித்தொல்லியை ஒழிப்பதற்காக பங்களாதேஷ் அரசு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் விவசாய நிலத்தில் உள்ள எலிகளை யார் அதிகம் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தேசிய விருது வழங்கப்படும் என்று செய்தி வெளியிட்டிருந்தது. அதன்படி 83,000 எலியை கொன்ற விவசாயிக்கு தேசிய விருதும் பண முடிப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக பங்களாதேஷிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து நாட்டுக்கு அருகே உள்ள அமெரிக்காவுக்கு சொந்தமான அமெரிக்கன் சயோயோ தீவில் இன்று ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தின் சுனாமி ஏற்பட்டு 120 பேர் உயிரிழந்ததாகவும் இதனுடைய தாக்கம் நியூசிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளில் உணர்ந்ததாகவும் இதனால் அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தற்போது பலருடைய நிலைமைகளை தேடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் அரசு இரண்டாவது முறையாக மத்தியில் ஆட்சியில் அமர்ந்த பிறகு முதல் முறையாக மும்பை பங்கு சந்தையின் சென்செக்ஸ் குறியீட்டு எண் 17,126.87 உயர்ந்துள்ளது என்றும் நிப்டி 5,083.95 உயர்ந்துள்ளது என்றும் இதனால் வாடிக்கையாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் பல வருடங்களாக நஷ்டத்தை சந்தித்திருந்த வாடிக்கையாளர்கள் சிறிது உயிர் பிழைத்திருப்பது போல் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது என்று மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 30 செப்டம்பர் 2009 பிற்பகல் 4 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேக மூட்டங்களே காணப்படவில்லை. வெயிலின் தாக்கம் இன்றும் அதிகமாகவே காணப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திராவில் காணப்பட்ட மேகங்கள் தற்போது நகர்ந்து ஆந்திரா, ஹைதராபாத்தில் இருந்தது. அது மேலும் நகர்ந்து விஜயவாடா மற்றும் மத்திய ஆந்திராவில் மையம் கொண்டிருக்கிறது. அது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்தால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.